அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கை பொருந்திய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வினுடைய பேருதவி, அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே அவனை வணங்கி வழிபடக்கூடிய ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற போது, அலா பிதிக்ரில்லாஹி வ தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டுமானால் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் என்பதாக அல்லாஹு குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாக, அல்லாஹுவை நினைப்பதின் மூலமாக, படைத்த ரப்பை வணங்குவதன் மூலமாக நம்முடைய உள்ளம் அமைதி பெறுவதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஆன்மீகத்தினுடைய உச்சகட்டத்திலே இருக்கக்கூடிய இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்ற போது உள்ளத்தை பற்றி, உள்ளம் என்பது ஒரு கரிசல் நிலத்தை போன்றது. உள்ளத்திலே எதை விதைக்கின்றோமோ அதை தான் வெளியாக்கும், அதுதான் மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமையும் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு நிலத்திலே எந்த விதை விதைக்கிறோமோ, அதாவது மக்களுக்கு பயன் தரக்கூடிய, மக்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விதையை விதைத்தால் ஒரு நிலத்திலே அது ஆரோக்கியத்தை தரக்கூடிய, மகசூலை தரக்கூடிய ஒரு நிலமாக அது நமக்கு கிடைக்கும். அதே நேரத்திலே அந்த நிலத்திலே மனிதனுக்கு இடையூறு தரக்கூடிய வகையிலே நஞ்சை விதைத்தால் அது நஞ்சுதான் வெளியாகும், அது மற்றவர்களுக்கு இடையூறு தரும். ஆகவே உள்ளத்திலே நல்லவைகளை மட்டுமே நீங்கள் விதையுங்கள் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு இடத்திலே ஒரு செய்தியை உள்ளத்தை பற்றி சொல்கின்ற போது, உள்ளம் என்பது பரிசுத்தமான ஒரு அறைக்கு உதாரணம். உதாரணமாக ஒரு கம்பெனியிலே பெர்சனல் ரூம் என்று ஒரு மேனேஜருக்கு இருக்கும். அங்கே எல்லோரையும் வர வைக்க மாட்டார். யார் அவருக்கு பொருத்தமான ஒரு சரியான, அவருக்கு தோதுவான நபராக எவர் இருக்கிறாரோ அவருக்கு மட்டும் உள்ளே அனுமதிப்பார். அது பெர்சனல் ரூம். அதே போன்று நம்முடைய இல்லங்களிலும் கூட நமக்கான ஒரு அறை இருக்குமே, ஆனால் அந்த அறையிலே நாம் மட்டும் இருப்போம், அதை நம்மை சார்ந்தவர்கள் அங்கே இருப்பார்கள். அதே போன்றுதான் உள்ளம் என்பது ஒரு தனி அறை. அந்த அறையிலே அல்லாஹுவை மட்டும்தான் வைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு இடம் கிடையாது என்ற ஒரு சூழலை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு சபை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஒரு சபையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், மக்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே, இப்பொழுது ஒரு சுவர்க்கவாதி, சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நபர் உள்ளே வர இருக்கிறார் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவையில் இருந்தவர்கள் வெளியில் சென்று திரும்புகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைராவே, நீங்கள் அல்ல அது என்று சொல்லிவிட்டு சிறிது நேரத்திலே ஒரு சஹாபி உள்ளே வருகிறார்கள். பிலால் இப்னு உஐனா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி, பாங்கு சொல்லக்கூடிய பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பிலால் இப்னு ரபீஹா அவர்கள் அல்ல, இன்னொரு பிலால் இப்னு உஐனா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி உள்ளே வருகின்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அவரை அழைத்து சபை முடிந்ததற்கு பிறகு பிலால் அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கிறார்கள், பிலால் அவர்களே, உங்களுடைய உள்ளத்திலே நான் இருக்கிறேனா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை மட்டும்தான் வைக்க வேண்டும், வேறு யாருக்கும் இடமில்லை என்று சொன்ன அந்த இடத்திலே உங்களை நான் எப்படி நினைப்பது என்பதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான உள்ளத்தை உடையவர்களாக அந்த பிலால் இப்னு ஐனா அவர்கள் இருப்பதின் காரணமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இந்த சஹாபி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்பதாக. இன்றைக்கு உள்ளத்திலே நாம் கண்ட அந்த அறைகளே, உள்ளம் என்ற அந்த அறையிலே தேவையில்லாத குழப்பங்களை எல்லாம் உள்ளே வைத்து நாம் அந்த உள்ளத்தினுடைய மதிப்பையை கெடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. உலகத்திலே இன்றைக்கு ஆன்மீகவாதிகள் என்று ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள். ஆன்மீகவாதிகள் யார்? அல்லாஹ்வுடைய தொடர்பிலே, படைத்த ரப்பினுடைய தொடர்பிலே இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் தவறின் பக்கம் செல்லாதவர்கள், ஒரு துளியளவு கூட குற்றங்களை பாவங்களை நினைத்து பார்க்காதவர்கள் அந்த ஆன்மீகவாதிகள். அதிலே உச்சகட்டமான நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் தான் நபிமார்கள். நபிமார்கள் அத்துணை பேர்களும் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமானவர்கள். ஆக அவர்கள் பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டார்கள், பாவத்தை தடுப்பார்கள். எங்கே குற்றங்கள் நடக்கிறதோ அந்த குற்றங்களை எதிர்த்து நிற்பார்கள். இது அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபிமார்கள். அவர்களினுடைய வழியிலே வந்தவர்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய உற்ற தோழர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்கள். மிகப்பெரிய ஆன்மீகத்திலே உச்சக்கட்டத்தை பெருமானாரிடத்திலிருந்து பெற்றவர்கள். ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தபூக் யுத்தத்திற்காக சஹாபாக்களை அழைத்து செல்கின்ற போது கடுமையான ஒரு பஞ்சமான நெருக்கடியான ஒரு காலம். சில சஹாபாக்கள் பசியின் காரணமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லோரும் பசியாக இருக்கிறார்கள், ஒரு ஒட்டகத்தை அறுத்து எல்லோரும் உண்ணலாமே என்று சஹாபாக்கள் ஆலோசனை சொன்னபோது ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த ஒட்டகத்தை நாம் இப்படியாக அறுக்க ஆரம்பித்தால், உண்ணுவதற்காக அறுக்க ஆரம்பித்தால் நாம் திரும்ப பயணிக்கின்ற போது வாகனம் இல்லாமல் போய்விடும். ஆகவே நீங்கள் எங்களுடைய உணவுகளிலே உள்ள அந்த உணவுக்காக, உணவினுடைய பரக்கத்துக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த நேரத்திலே ஒரு பெரிய விரிப்பை விரிக்க சொல்கிறார்கள், அறிவிப்பு செய்கிறார்கள், தோழர்களே, உங்களிடத்திலே என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்கிறதோ, என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இந்த விரிப்பிலே கொண்டு கொட்டுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். பயணத்திலே இருந்த எல்லா சஹாபாக்களும் தன்னிடத்திலே இருந்த அந்த உணவுப் பொருட்களை கொண்டு கொட்டுகிறார்கள். அது ஒரு நாள் சாப்பிட அளவுக்கு கூட இல்லை. எல்லா சஹாபாக்களும் கொட்டுகின்ற போது ஒரு அளவு ஒரு குவியலாக இருந்தது. சில சஹாபாக்கள் ஓரிரு பேர்த்தம்பாரங்களை கொண்டு போடுகிறார்கள், சிலர்கள் ரொட்டி துண்டுகளை போடுகிறார்கள். அவர்களிடத்தில் என்னென்ன உணவுகள் இருந்ததோ எல்லாவற்றையும் போட்டார்கள். அங்கே ஒரு சிறிய குவியலை போன்று உண்டான ஒரு காட்சி, உணவுப் பொருட்கள் எல்லாம் மொத்தமாக இருக்கிறது. இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த உணவு குவியலிலே கையை வைத்து துஆ செய்கிறார்கள். துஆ செய்த பிறகு சஹாபாக்களிடத்திலே அறிவிப்பு செய்கிறார்கள், தோழர்களே, இடத்திலே இருக்கக்கூடிய எல்லா உணவு பாத்திரங்களையும் எடுத்து வாருங்கள், எடுத்து உங்களுக்கு தேவையான உணவுகளை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன உடனேயே எல்லா சஹாபாக்களும் தங்களிடத்திலே உண்டான அந்த உணவை நிரப்பக்கூடிய அந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு அளவுக்கு அதிகமான உணவுகளை எடுத்து வருகிறார்கள். எல்லோரும் எடுத்து விட்டார்கள். அங்கே இருந்த அந்த விரிப்பில் இருந்த அந்த உணவுப் பொருள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய உதவி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய துஆ எவ்வளவு ஆரம்பத்தில் இருந்ததோ அதிலே ஒரு சிறிய அளவு கூட குறையாமல் நிறைவாக இருந்தது என்பதை நம்மால் காண முடிகிறது, வரலாறுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய முஅஜிஸா, அற்புதம் என்று கூட சொல்லலாம். உண்மையிலேயே ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், ஒரு தேவையை முன்னிட்டு சொன்னார்கள், பரிசுத்தமான உள்ளத்தோடு
சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஒட்டகத்தை அறுக்க வேண்டாம், துஆ செய்யுங்கள் என்று நல்ல எண்ணத்திலே சாலிகான தூய்மையான தஸ்கியத் பெற்ற தூய்மையான எண்ணத்தோடு ஹஸரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ செய்தார்கள். பிரதிபலன் என்ன? அந்த உள்ளத்தினுடைய வெளிப்பாடு அல்லாஹ் தஆலா அங்கே பரக்கத்தை விரிவாக ஆக்கினார். பரக்கத்தை அதிகமாக ஆக்கி எல்லா மக்களும் அதிலே உண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு நியாமத்தையும் அல்லாஹ் தஆலா வாரி வழங்கினான். மீதமும் அப்படியே இருந்தது. எவ்வளவு பெரிய அற்புதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அதே போன்று அல்லாஹுக்காக நம்முடைய நஃப்ஸை ஒப்படைக்க வேண்டும். சஹாபாக்கள் அந்த தர்பியத்தை பெற்றார்கள். ஆன்மீகத்திலே உச்சக்கட்டத்தை பெருமானாரின் மூலமாக அடைந்தார்கள். அவர்களினுடைய உள்ளமெல்லாம் பரிசுத்தமானதாக தூய்மையானதாக ஆகியிருந்தது. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திய எண்ணத்திலே பெருமானாரிடத்திலே உத்தரவு போட்டார்கள். அல்லாஹ் தஆலா அங்கே வெற்றியை கொடுத்தார். இது குர்ஆனினுடைய வசனம். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யாரினுடைய உள்ளம் பரிசுத்தமாக ஆகிவிட்டதோ அங்கே வெற்றி கிடைக்கும் என்பதாக. அடுத்த வரியிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யாருடைய உள்ளம் கெட்டு விட்டதோ, மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதோ, கண்ட கடிய கேவலமான அசிங்கமான தவறான பாவங்கள் எண்ணங்களை தன்னுடைய உள்ளத்திலே எவர்கள் நிரப்பி இருக்கிறார்களோ அவர்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அவர்கள் தோல்வியே அடைவார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய வசனம். சஹாபாக்கள் அத்துணை பேர்களுமே பெருமானாரின் மூலமாக வார்த்தெடுக்கப்பட்டவர்கள், வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களினுடைய உள்ளங்கள் தூய்மையாக இருந்தது. பெருமானாரினுடைய வாக்குக்கு மாறு செய்தவர்கள் எல்லாம், முனாஃபிக்குகள் எல்லாம் கெட்டு வீணாகி போனார்கள், பாவங்களிலே மூழ்கி கிடந்தார்கள். கடைசி அவர்களுடைய காலங்கள் கூட இழிவிலே தான் முடிந்ததாக நாம் வரலாறுகளிலே நம்மால் காண முடிகிறது. அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஆன்மீக சிந்தனையிலே சஹாபாக்களுக்கு பிறகு தாபீன்கள் அதிலே முழுமையான ஈடுபாடோடு இருந்தார்கள். தாபீன்களுக்கு பிறகு தபா தாபீன்கள், அதன் பிறகு இறைநேச செல்வர்கள். எத்துணை இறைநேச செல்வர்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார்கள். இந்த மாதம் கூட நாகூர் ஷரீஃபிலே அடங்கி இருக்கக்கூடிய அவர்களினுடைய இயற்பெயர் அப்துல் காதிர், அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட பெயர் ஷாஹுல் ஹமீத். மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தோடு அங்கே வாழ்ந்தவர்கள் தான் ஷாஹுல் ஹமீத். அவர்கள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி கூட நாம் கேள்விப்பட்டோம். சரித்திரங்களிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. அந்த நாகையிலே மிகப்பெரிய ஒரு புயல் ஏற்பட்டது. அந்த புயலின் காரணமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த மக்கள் அடையக்கூடிய ஒரு சூழல். மக்கள் எல்லாம் ஷாஹுல் ஹமீத் ஆண்டகை அவர்களினுடைய நெருக்கத்திலே வந்து நின்று கேட்கிறார்கள், பாருங்கள், நம்முடைய ஊர் மக்கள் எல்லாம் இந்த புயலிலே பாதிக்கப்பட்டு அழிந்து போவார்கள் போல் தெரிகிறது, அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்பதாக அந்த மக்கள் கேட்டதற்கிணங்க ஷாஹுல் ஹமீத் நாகூரி அவர்கள் கடற்கரையின் ஓரத்தில் நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற அந்த தஸ்பீஹை உச்சரிக்கிறார்கள். மறுகணமே அந்த புயல் அமைதியானதாக வரலாறுகளிலே நம்மால் காண முடிகிறது. எவ்வளவு பெரிய அற்புதங்களும் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டதின் காரணம் ஆன்மீகத்திலே படிப்பினை பெற்றவர்களாக, உயர்ந்த நிலையை உடையவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அருமையானவர்களை, இன்றைக்கும் அவர்கள் அங்கே நினைவாக கந்தூரிகள் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், அங்க நாகூரில் மட்டுமல்ல, அவர்கள் எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ தென்காசி, கீழக்கரை போன்ற நிறைய இடங்களுக்கு அவர்களினுடைய காலடி தடங்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களின் மூலமாக ஏராளமான மக்கள் மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள், ஹிதாயத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் நினைவாக கூட ஆங்காங்கே நிறைய ஊர்களிலே நினைவு நாள்களாக கொண்டாடப்படுகிறது. காரணம், ஆன்மீகத்திலே படிப்பினை பெற்றவர்கள், ஆன்மீகத்தை மக்களுக்கு போதித்தவர்கள், ஏராளமான மாணவர்களை உருவாக்கியவர்கள் என்ற அந்த அடிப்படையிலே அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றார், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன்.
ஆன்மீக சிந்தனை உடையவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இந்த உலகத்திலே எல்லா மக்களுக்கும் நான் எதை கட்டளையிடுகிறேன் என்று சொன்னால் தூய்மையான எண்ணத்தோடு வணங்குவதை தவிர வேறு எந்த கட்டளையும் அவர்களுக்கு நான் சொல்லவில்லை. நாம் பள்ளிவாசல் நிறைய சஹாபாக்களும் சரி, தாபீன்களும் சரி, தபா தாபீன்களும் சரி, இறைநேசர்களும் சரி, ஆன்மீகத்திலே உயர்ந்த வளர்ந்த அந்த இமாம்களும் சரி, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையோடு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே தூய்மையான எண்ணத்திலேயே தங்களுடைய இபாதத்துகளையும் கழித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் அல்லாஹ்வை வணங்குகிறோம், இபாதத் செய்கிறோம். அவர்கள் பள்ளிவாசலிலே இருக்கின்ற போதும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருந்தார்கள். பள்ளிவாசலை விட்டு வெளியிலே சென்றாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே தான் இருப்பார்கள். நாம் பள்ளிவாசல் உள்ளே இருக்கின்ற போதும் சரி, வெளியிலே இருக்கும் சரி, குறை உள்ளவர்களாகவே இருக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தூய்மையான எண்ணத்தோடு பள்ளிவாசல்ல இன்னைக்கு உள்ள உட்கார்ந்து இருக்கோம், நம்முடைய சிந்தனை ஃபுல்லா எப்படி இருக்கும்? ஐயா, நம்ம புதிய செருப்பு வாங்கிட்டு போட்டிருக்கோம், புது செருப்பை நம்ம போட்டு வந்திருக்கோம், வெளியில இருக்குமா இருக்காதா? அந்த சிந்தனையிலே தான் நம்முடைய நிலைகளும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், ஹுதல்லில் முத்தகீன். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான்? இறையச்சம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். ஆன்மீக சிந்தனைவாதிகள் முழுக்க அல்லாஹ்வை மட்டும்தான் பயப்படுவார்கள். அல்லாத மற்ற எவருக்கும் அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நிலையில இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஹிதாயத் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அடுத்ததாக கர்புல்லாஹ், அல்லாஹ்வை நெருங்குவது எப்படி? வனஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், அல்லாஹ்வை யார் இறையச்சத்தோடு பயந்து நினைவோடு, அல்லாஹ்வுடைய நினைவோடு, உள்ளத்தினுடைய தூய்மையோடு யார் இருக்கிறார்களோ அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடியானினுடைய கழுத்தின் நரம்பை விட நெருக்கமாக அவனுக்கு நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி சொல்லி காட்டுகின்றான். உண்மையிலேயே அடியார்கள் ஆபத்தில் இருக்கின்ற போது அல்லாஹுவை நினைத்தால் அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவான் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு சான்றாக அல்லாஹ்வுடைய வசனம் இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கடந்து செல்வதின் காரணமாகத்தான் பல சோதனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், எங்கே உண்மையான வெற்றி இருக்கிறது? இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வாதாரத்திற்காக என்னென்ன முயற்சிகள் செய்கின்றோம், இந்த முயற்சிகள் எல்லாம் நாளை மறுமையிலே நமக்கு பிரயோஜனம் அளிக்குமா என்று சொன்னால் எந்த விதத்திலும் பிரயோஜனம் அளிக்காது என்பதற்கான ஆதாரத்தை அல்லாஹ் குர்ஆனின் வசனம் மூலமாக நமக்கு தருகின்றான். யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். நாளை மறுமையிலே, நாளை இறுதி நாளிலே, நாளை கியாமத் நாளிலே நீங்கள் சம்பாதித்த எந்த சொத்துக்களும் செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் எதுவுமே பிரயோஜனம் அளிக்காது என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கின்றான். அடுத்ததாக அலா இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். சலாமத்தான அமைதி பெற்ற நிம்மதியான உள்ளத்தோடு எவர்கள் வருகிறார்களோ அவர்களை தவிர அல்லாஹ்வுடைய மகத்தான வெற்றி இருக்கிறது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். இன்றைக்கு அப்படி உலகத்தினுடைய மோகம் உள்ளவர்களாக வாழ்கிறோம், உலகத்தினுடைய ஆசை உள்ளவர்களாக வாழ்கிறோம். ஏதாவது நாளைக்கு பிரயோஜனம் தருமா என்று சொன்னால் எதுவுமே இல்லை. மௌத் என்பது இன்றைக்கு வயதை குறிப்பிடுவதல்ல. ஒரு காலகட்டம் இருந்தது 60 வயசு ஆனாதான் மௌத்தினுடைய சிந்தனையே வரும். அப்போதான் பள்ளிவாசலுக்கே வர ஆரம்பிப்பாங்க. அதுவரைக்கும் உலக சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அருமையானவர்களை, நாம் யோசித்து பார்க்கிறோம், இந்த உலகத்தில் நாம் உழைக்கக்கூடிய உழைப்பு எதுவானாலும் நன்மைகளை தவிர, இபாதத்துகளை தவிர, தான தர்மங்களை தவிர, நல்ல உதவி செய்யக்கூடிய எண்ணங்களை தவிர நாளை மறுமையிலே
அதை தவிர மற்ற எதுவுமே நமக்கு வராது. நாம் கோடிக்கணக்கான சொத்துக்களை இந்த உலகத்தில் சம்பாதித்து வைத்தாலும் சரி, அதிலே ஒரு துளி அளவு கூட நம்மை வந்து அடையாது என்பதை அல்லாஹு தஆலா உறுதியாக சொல்கின்றான். அப்படியானால் நாளை மறுமையினுடைய உண்மையான வெற்றிக்கான அடையாளம் கல்பின் சலீம். இந்த உலகத்திலும் நிம்மதியான உள்ளத்தோடு வாழ், நாளை மறுமையிலையும் அப்படியே வருவாய் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அன்பியானவர்களே, அல்லாஹ் அடுத்து சொல்லுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. எவர்கள் இந்த விஷயத்திலே தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய விஷயத்திலே, தன்னை அல்லாஹ்வுக்காக ஒப்படைக்கக்கூடிய விஷயத்திலே, மற்றவர்களினுடைய நலன் கருதியாக வாழக்கூடிய விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய இந்த தீனுக்காக எவர்கள் ஜிஹாது செய்கிறார்களோ, அந்த விஷயத்திலே எவர்கள் முயற்சி செய்கிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபலனா, நாம் அவர்களுக்கு பல நல்வழிகளை காண்பித்து கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறார். நல்ல விஷயத்திற்காக நாம் முயற்சி செய்கின்ற போது அல்லாஹ் தஆலா நல்ல வழிகளை காண்பித்து கொடுப்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போன்று நபிகள் பெருமாள் இவ்வளவு நேரம் குர்ஆனினுடைய வசனங்களாக நாம் சொல்லி காட்டினோம். ஆன்மீகத்தினுடைய அந்த நிலையை எப்படி அடைவது, நம்மை எப்படி பக்குவப்படுத்துவது என்பதற்கான அல்லாஹ்வுடைய வசனங்களை சொல்லி காட்டினோம். அடுத்ததாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ்களை பார்ப்போம். அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்துன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு. அற்புதமான வாசகம் இது. ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலேயும் ஒரு சதை துண்டு இருக்கிறது. அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால், சீராக இருந்தால், நல்லதாக இருந்தால், பரிசுத்தமானதாக இருந்தால், அவனுடைய உடல் முழுக்க பரிசுத்தமாக ஆகிவிடும். அவனுடைய உடல் முழுக்க பரிசுத்தமாக ஆகிவிடும். அவனுடைய அந்த உள்ளம் கெட்டுவிட்டால், அந்த உள்ளம் கெட்டுவிட்டால் உடல் முழுக்க கெட்டுவிடும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உதாரணத்திற்கு கூட ஒரு விஷயத்தை சொன்னால் உங்களுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் இருக்கிறது. கம்ப்யூட்டர்ல இரண்டு வகையான நிலை, ஒன்று சாஃப்ட்வேர், இன்னொன்று ஹார்ட்வேர். ஹார்ட்வேர் வேலை செய்யணும் என்று சொன்னால் அந்த சாஃப்ட்வேர் இதயம் என்ற அந்த சாஃப்ட்வேர் சரியாக இருக்கணும். அங்க கோளாறு ஏற்பட்டால் ஹார்ட்வேர்ல எதுவுமே வேலை செய்யாது. இது படித்த அறிவாளிகளுக்கு விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். அருமையானவர்களே, இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை நீ சரியாக்கி உன்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே சரியாகிவிடும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அடுத்ததாக கடைசியாக ஒரு செய்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்ஹது ஃபித் துன்யா யுஹிப்புக்கல்லாஹ். இந்த உலகத்திலே, இந்த துன்யாவிலே நீ பற்றற்றவனாக வாழ். இந்த துன்யாவின் மீது ஆசை இல்லாதவனாக நீ வாழ். அப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் உன்னை பிரியப்படுகிறான். அப்படிதான் இந்த உலகத்துல வாழணும். காரணம், இந்த உலகம் நமக்கு எதுவுமே பிரயோஜனம் அளிக்காது. இந்த உலகம் நாம் வேண்டா வெறுப்பாகத்தான் வாழ வேண்டிய கட்டாயம். உலகத்தின் மீது யார் ஆசை இல்லாமல் வாழ்கிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் நேசம் கொள்கிறான் என்று சொன்னால், இறைநேசர்களினுடைய வாழ்க்கை அத்துணையுமே அப்படித்தான் இருந்தது. ஷாஹுல் ஹமீத், ஷாஹு என்று சொன்னால் அரசர், ஹமீத் என்று சொன்னால் புகழுக்குரியவர். அப்போ புகழுக்குரிய அரசர் என்ற ஒரு சிறப்பு பெயர் நாகூர் ஆண்டகை அவர்களுக்கு கிடைக்கப்பட்டது என்று சொன்னால், மிக சரியான ஆன்மீக சிந்தனைவாதியாக மக்களுக்கு நற்போதனைகள் சொல்லக்கூடிய மிக உயர்ந்த இடத்திலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உலகத்தின் மீது பற்றற்றவர்களாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு அவர்களினுடைய விஷயத்திலே கூட அறியாதவர்கள் குறை கூறுகிறார்கள். என்ன குறை கூறுகிறார்கள்? அவர்கள் திருமணம் முடிக்காதவர்களாக, பெருமானாரினுடைய சுன்னத்தை பின்பற்றாதவர்களாக இருக்கிறார்களே என்று ஒரு குறை சொல்கிறார்கள். உண்மையிலேயே அறிந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள், மார்க்க சட்டம் தெரிந்தவர்கள், தீனை முழுமையாக பின்பற்றக்கூடியவர்கள் அப்படியெல்லாம் பேச மாட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? திருமணம் அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யாருக்கு தகுதி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளட்டும். தன்னுடைய மனைவிக்கு தான் கரம் பிடிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு உடையும் ஆகாரமும் கொடுப்பதற்கு சக்தி இல்லாதவர்கள்,
திருமணம் முடிக்காதீர்கள். அப்படியானால் அவர்களினுடைய இச்சையை எப்படி போக்கிக் கொள்வது? நோன்பிருப்பதின் மூலமாக அவர்களுடைய இச்சையை போக்கிக் கொள்ளட்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸிற்கு ஏற்ப ஷாஹுல் ஹமீத் ஆண்டகி அவர்கள் தான் திருமணம் முடித்தால் இந்த மார்க்கத்தினுடைய வேலை முழுமையாக செய்ய முடியாது என்ற ஒரு சிந்தனையின் காரணமாக தன்னுடைய இச்சையை கூட நோன்பின் மூலமாக, இபாதத்துகளின் மூலமாக, திக்ர்களின் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்களின் மூலமாகத்தான் இன்றைக்கு இஸ்லாம் முழுமையாக பரவி இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. பெருமானார் சொன்ன ஹதீஸினுடைய தொடரிலே வஸ்ஹத் ஃபீமா இந்தன்னாஸ் யுஹிப்புக்கன்னாஸ், யார் மக்களினுடைய செல்வங்களிலே, மக்களினுடைய விஷயத்திலே எவர்கள் போராமை கொள்ளாமல் இருக்கிறார்களோ அப்பொழுது அந்த மக்கள் அவரை பிரியப்படுகிறார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அக்கம் பக்கத்துல 2 வீடு, பக்கத்து வீடு ஜாரன்னு சொல்லுவாங்க, பக்கத்து வீடு 2 பேர். ஒருத்தர் வேட்ட நாய் வைத்திருக்கிறார், இன்னொருத்தர் ஆட்டு மந்தைகள் வைத்திருக்கிறார். ஆட்டு மந்தைகள் வைத்திருக்கக்கூடியவருக்கு எப்பொழுதுமே இந்த வேட்ட நாய் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த நாயின் மூலமாக ஆடுகள் காயப்படுகிறது, சேதப்படுகிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. எத்தனையோ முறை அந்த வேட்ட நாய் வைத்திருக்கக்கூடியவனுடைய இல்லத்திற்கு சென்று, பக்கத்து வீட்டில் சென்று முறையிடுகிறார். அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். ஆட்ட வேண்டுமானால் நீ பாதுகாத்துக்கொள், ஏன் ஆட்டை வெளியே விடுற, ஏன் நாய் என்ன செய்யும், அது கடிக்கிறது, கடிக்கத்தான் செய்யும் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகிறார். என்ன செய்வது என்று அறியாமல் காதி இடத்திலே சென்று அந்த ஆட்டு மந்தையை வைத்திருக்கக்கூடியவர் வந்து முறையிடுகிறார். என்ன செய்வது? உண்மையிலேயே அந்த காதி சொல்லுகிறார், உங்களின் மீது தான் நியாயம் இருக்கிறது. குற்றம் பிடிக்க வேண்டுமானால் அந்த நாய்க்கு, வேட்ட நாய் வைத்திருக்கக்கூடியவரின் மீது குற்றம் பிடிக்க வேண்டும். உனக்கு சாதகமாக நாம் தீர்ப்பு சொன்னால் நிச்சயமாக அவருடைய எண்ணம் நன்றாக இருக்காது, உனக்கு சிரமம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உன் மீது கடைசி காலம் வரைக்கும் கோபத்தோடு தான் இருப்பார் என்ற ஒரு உணர்வை அவருக்கு சொல்லிவிட்டு, நான் வேண்டுமானால் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதன்படி நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக ஆட்டு மந்தை வைத்திருக்கக்கூடிய அந்த நபருக்கு அந்த காதி தீர்ப்பு சொல்கிறார். நல்ல ஆலோசனைகள் சொல்கிறார். அவருடைய வீட்டு விசேஷத்திற்கு ஏதாவது ஒரு காரியம் வருகின்ற போது நீங்கள் ஒரு ஆட்டை அன்பளிப்பு செய்யுங்கள், ஆட்டுக்குட்டியை அன்பளிப்பு செய்யுங்கள் போதும் என்று சொன்னார். அதை போன்று பக்கத்து வீட்டிலே வேட்ட நாய் வைத்திருக்கக்கூடியவருடைய வீட்டிலே ஒரு விசேஷம் வருகிறது, அழைப்பு வருகிறது. அந்த அழைப்பின் காரணமாக பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கக்கூடிய ஆட்டு மந்தை வைத்திருக்கக்கூடிய அவர் ஒரு ஆட்டை அன்பளிப்பு செய்கிறார். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிப்போச்சு. இவ்வளவு காலம் நம்ம நாயின் மூலமாக அவ்வளவு சிரமங்களும் கஷ்டங்களும் அனுபவித்தாலும் கூட எவ்வளவு பெரிய பெருந்தன்மையோடு நமக்கு அந்த ஆட்டை அன்பளிப்பு செய்கிறார் என்ற அந்த நேரத்திலிருந்து அவருடைய உள்ளம் மாறிவிட்டது, அவருடைய உள்ளம் சரியாகிவிட்டது. குரோதம், போராமை என்ற அந்த எண்ணத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டு நல்லெண்ணம் உருவாகியது. பக்கத்து வீட்டுக்காரரின் மீது அடிக்கடி அந்த அன்பளிப்புகள் ஒருவருக்கொருவர் பரிமாறுவதன் மூலமாக அண்டை வீட்டினுடைய அந்த சண்டை அன்றோடு முடிவுற்றது. காதி இடத்திலே வந்து சொன்னார், உண்மையிலேயே நீங்கள் தந்த ஆலோசனை என்னை சரியாக ஆக்கிவிட்டது, எனக்கு பாதுகாப்பு கிடைத்து விட்டது. அவர் பக்கத்து வீட்டு அந்த வேட்டை நாயை வைத்திருக்கிறாரே, அவர் தன்னுடைய ஆட்டு அன்பளிப்பாக கிடைத்த அந்த ஆட்டுக்குட்டியை பாதுகாப்பதற்காக தன்னுடைய நாயை அதுவரைக்கும் கட்டி போடாமல் வைத்திருந்த அவர் தன்னுடைய ஆட்டை பாதுகாப்பதற்காக அந்த நாயை கட்டி போட்டுக் கொண்டார். இனிமேல் என்னுடைய ஆட்டு மந்தைக்கு எந்த விதமான சேதமும் வராது, கஷ்டமும் வராது என்பதாக அந்த வார்த்தைகளை சொல்கின்ற போது உண்மையிலேயே நாம் யோசித்து பார்க்கிறோம். நமக்கான தொந்தரவுகள், கஷ்டங்கள் வருகின்ற போது அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்படைத்து விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கான ஒரு நல்ல தீர்வை தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடைசியாக ஒரு செய்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா தவாதா அஹதுல்லாஹ மா தவாதா அஹதுல்லாஹ இல்லா ரஃபஅஹுல்லாஹ். மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். யார் அல்லாஹ்வுக்காக தன்னை
பணிய வைத்துக் கொள்கிறாரோ, அல்லாஹுக்காக தன்னுடைய கஷ்டங்களை எவர் பொறுத்து கொள்கிறாரோ, அல்லாஹுக்காக நமக்கு வரக்கூடிய அந்த சோதனைகளை கஷ்டங்களை யார் பணிவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அல்லாஹ் அவரை உயர்த்தாமல் விடமாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். ஆன்மீக சிந்தனைவாதிகளும் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். நபிமார்களுக்கு வராத சோதனையா, சஹாபாக்களுக்கு வராத சோதனையா, தாபீன்களுக்கு வராத சோதனையா, தபா தாபீன்கள், இமாம்கள், இறைநேசர்கள் அத்துணை பேர்களும் எத்தனையோ சோதனைகளின் கஷ்டங்களையும் தாங்கி இருக்கிறார்கள். அல்லாஹுக்காக பொறுத்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறான். வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அல்லாஹுக்கு பிடித்தமான சரியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், சோதனைகள், சிரமங்கள் வந்தால் அல்லாஹுக்காக பொறுத்து கொண்டால் நிச்சயமாக அதிலே வெற்றியை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தீர்ப்பாக தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்லதொரு வாழ்க்கை அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சுவர்க்கம் செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அத்துணை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.